Good morning students. Today teaching for class 10 science. Today about the topic applications of concave lenses. Applications of concave lenses. இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழி லென்ஸின் பயன்பாடுகள். குழி லென்ஸின் பயன்பாடுகள் அப்போ நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது குவி லென்ஸின் பயன்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் கான்கேவ் லென்ஸு குழி லென்ஸு அதோட பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன், கான்கேவ் லென்சஸ் ஆர் யூஸ்டு as a ஐ லென்ஸ் ஆஃப் கலிலியன் டெலஸ்கோப். அதாவது இந்த கான்கேவ் லென்ஸ் ஆனது நம்ம கலிலியோ கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப்பில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கலிலியோ அப்படிங்கிறவர் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் மேக்ஸிமம் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தொலைவில் உள்ள ஒரு பொருட்களை, அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி பேர் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குழி லென்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதுக்கு பேர் கலிலியன் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு they are used in wide angle spy hole in doors. அதாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸு கான்கேவ் லென்ஸு குழி லென்ஸு இதை வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டோர், அதாவது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டோரில் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சென்டரில் வீட்டில் அதாவது இன்னர் சைடிலிருந்து அவுட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகுது. அந்த கான்கேவ் லென்ஸ்க்கு இங்கே இந்த இடத்துல என்ன நேம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பை லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பை லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு உள்ளேருந்து வெளியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு டோரோட சென்டர், அதாவது கதவோட நடுப்பகுதியில் லென்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த லென்ஸ் வழியாக நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த லென்ஸ் என்னவா பயன்படுது அப்படின்னா குழி லென்ஸாக பயன்படுது. அதாவது குழி லென்ஸ் அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு they are used to correct the defect of vision called myopia. அதாவது myopia அப்படின்னா கிட்ட பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு, டிஃபெக்ட். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கு பேர் தூர பார்வை. அப்போ கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொன்னோம்னா 3 குறைபாடு ஏற்படும். ஒன்று கிட்ட பார்வை, இன்னொன்று தூர பார்வை, மூணாவது விழி ஏற்பமைவு குறைபாடு. விழி ஏற்பமைவு குறைபாடுன்னு சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் நம்ம 2 டிஃபெக்ட் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த தூரப்பார்வைங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்குறதே வந்து பார்த்தோம்னா மயோஃபியா. மயோஃபியா அப்படின்னா கிட்டப்பார்வை. இதுவும் மனித கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. அந்த குறைபாட்டை சரி பண்ண நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம்? கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணால் இந்த டிஃபெக்டை என்ன பண்ணலாம்? க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய யூஸஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது? கான்கேவ் லென்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு டோரில் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டெலஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்டு, அதாவது மயோஃபியா ஏற்படுது. அந்த மயோஃபியாவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம 2 லென்ஸோட யூஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் கான்வெக்ஸ் லென்ஸோட யூஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் கான்கேவ் லென்ஸோட யூஸஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா லென்ஸோட ஃபார்முலா. அதாவது லென்ஸோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது லோயர் கிளாஸ்லேயே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்? லென்ஸை பற்றி தெரிஞ்சிருப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 10th கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்ஸ் ஃபார்முலா. தமிழில் லென்ஸ் சமன்பாடுகள். லென்ஸ் சமன்பாடுகள் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது வளைய கண்ணாடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வளைய கண்ணாடிகள் இருக்குது, வளைய லென்ஸுகள் இருக்குது. அப்போ 2 வகையில் இருக்குது. அப்போ கண்ணாடிகளுக்கும் இது மாதிரி ஃபார்முலா பயன்படுத்தலாம், இந்த மாதிரி கண்ணாடிகளுக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இதே மாதிரி ஸ்பெரிக்கல் லென்சஸ்ஸு வளைய லென்ஸுகளுக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we have lens formula for spherical lenses. அப்போ நம்ம லென்ஸில் பார்த்தது 2 டைப் லென்ஸ் பார்த்துருக்கோம். கான்கேவ் லென்ஸ் பார்த்துருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 டைப்புமே என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் டைப்பு, கோள வடிவத்தில் இருக்கும். அதாவது ஸ்பெரிக்கல் அப்படின்னாவே கோள வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா தான் இது. இங்கே சொல்லியிருக்காங்க the lens formula gives the relationship among the distance of the object
டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்மவே என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம்? யூ. ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம்? யூ யூஸ் பண்ணோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே நம்ம ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு அதில் இமேஜ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஆப்ஜெக்ட் தேவை. ஆப்ஜெக்ட்டுக்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம்? யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். இமேஜுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வி. இமேஜுக்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம்? வி. அண்டு த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த எஃப். ஃபோக்கல் லென்த்துக்கு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம்? எஃப் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம 3 லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதாவது யூ வி எஃப். யூங்கிறது பொருள், எஃப்ங்கிறது குவிய தொலைவு, அதே மாதிரி வி அப்படிங்கிறது பிம்பம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது யூங்கிறது ஆப்ஜெக்ட், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், வி அப்படிங்கிறது இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபார்முலாவே மேக் பண்ணியிருப்பாங்க, ஃபார்முலாவே உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்காங்க. 1/f 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அதாவது நாம் இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் இருக்குது, ஒரு மெசேஜ் சொல்லலாம். அதாவது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே மேக்ஸிமம் லென்ஸ் அதாவது லென்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற பொருளை பெருசாக பார்க்குறதுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே பெருசாக இருக்கிற பொருளை ரொம்ப சின்னதாக பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஆப்போசிட் ஒர்க்கு. அதாவது சின்னதாக இருக்கிறது பெருசாகவும் பெருசாக இருக்கிறது சின்னதாகவும். எப்பயுமே ஒரு ஆப்போசிட்டு, ஒரு கற்பனையானதை பார்க்குறதுக்கு தான் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ கற்பனை என்னது? மைனஸ். கற்பனை நம்ம என்ன சொல்லுவோம்? மைனஸ்ஸு. பொய்யா சொல்கிறனால என்ன சொல்லுவோம்? மைனஸ்ஸு. அப்போ நம்ம சொல்லலாம். அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபார்முலாவில் 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அப்போ இந்த இடத்துல மைனஸுங்கிறது எதை குறிக்கும்? லென்ஸு குறிக்கும். அதே ப்ளஸ்ன்னு இருந்தால் எதை குறிக்கும்? மிரர், ஆடிகள், கண்ணாடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. அதாவது நமக்கு இங்கே ஆடிகளை பற்றி கொடுக்கல, நம்ம 10th லெசனில் லென்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்ஸ் ஃபார்முலானா நம்ம எதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும்? 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இது லென்ஸ் ஃபார்முலா. ஒருவேளை ஃபார்முலாவோட சென்டரில் ப்ளஸ் போட்டிருந்தா அது என்ன ஃபார்முலா? மிரர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மிரர் நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ் லென்சஸ். அப்போ இந்த ஃபார்முலா 2 வகையான லென்ஸுக்குமே பயன்படுத்தலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணலாம்? 2 வகையான லென்ஸுக்கும் பயன்படுத்தலாம். கான்கேவ் லென்ஸுக்கும் பயன்படுத்தலாம், கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் பயன்படுத்தலாம். ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அதே மாதிரி நீ வேறு என்ன கொடுத்துருக்கோம்னா we need to give an utmost care while solving numerical problems related to lenses in taking proper signs of the different quantities. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது கணக்கீட்டில் பயன்படுத்துவோம். இந்த ஃபார்முலா நம்ம தெளிவாக மெமரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைன் கன்வென்ஷன், குறியீட்டு மரபுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். குறியீட்டு மரபுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சைன் கன்வென்ஷன் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? குறியீட்டு மரபுகள். அப்போ நம்ம எத்தனை டைப் ஆஃப் லென்ஸ் பார்த்துருக்கோம்? 2 டைப் ஆஃப் லென்ஸ் பார்த்துருக்கோம். கான்கேவ் லென்ஸ் பார்த்துருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 2 லென்ஸுக்குமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இந்த இடத்துல எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து, யூங்கிறது ஆப்ஜெக்ட்டு, விங்கிறது இமேஜ். தமிழில் சொன்னோம் அப்படின்னா எஃப்ங்கிறது குவிய தொலைவு, விங்கிறது பிம்பம், யூங்கிறது பொருள். அப்போ 3 லெட்டரும் பற்றி தெரிஞ்சிருக்கோம். இது மேக்ஸிமம் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கணக்கீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சைன் கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது லென்ஸோட குறியீட்டு மரபுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் சைன் கன்வென்ஷன் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இங்கே கொடுத்துருக்காங்க, த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ். இதோட உண்மையான ஒரிஜினல் நேம் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். கார்ட்டீசியன் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம், அவர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் அவரோட நேம் வச்சு இந்த ஃபார்முலா இருக்குது. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் யூஸ்டு ஃபார் measuring the various distance in the ray diagram of spherical lenses according to the Cartesian sign conventions. அதாவது நம்ம 2 லென்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ அந்த 2 லென்ஸுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்?
ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்னு ஒன்று யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக என்ன வரும், டிஸ்டன்ஸ் வரும், இமேஜ் வரும், இமேஜுக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் வரும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸை வச்சு அதுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த லென்ஸு. எப்பயுமே ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லென்ஸோட லெஃப்ட் சைடில் தான் நம்ம என்ன வைக்கணும், ஆப்ஜெக்ட் வைக்கணும். லென்ஸோட லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கத்தில் தான் பொருள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன். த செகண்ட் கண்டிஷன், ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் டிஸ்டன்ஸு நம்ம மெஷர் பண்ணுவோம், இமேஜ் மெஷர் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா, லென்ஸோட சென்டர் பாயிண்ட், லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஓ. ஓ அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுவோம். அதேமாதிரி லென்ஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இமேஜை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் மெஷர்டு இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் instant light are taken as positive. The distance measured in the same direction as that of the instant light are taken as positive. இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னா நேர்குறி அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது எப்பயுமே நம்ம லென்ஸில் அதாவது மெஷர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, அதாவது இன்ஸ்டன்ட் ரே மெஷர் பண்ணுறப்ப என்னது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the distance measured against the direction of the instant light are taken as negative. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, எதிர்குறியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், த டிஸ்டன்சஸ் மெஷர்டு அப்வர்ட்ஸ் அண்டு பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் எஸ் பாசிட்டிவ். அப்வர்ட்ஸ் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தோம், மேல் நோக்கி அளந்தோம்னா அதை என்ன சொல்லணும், பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம போடணும். மேல் நோக்கி அளந்தால் நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவ்னு போடணும். அதே கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் மெஷர்டு டவுன்வர்ட்ஸ் அண்டு பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் எஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்குறி. அப்போ நம்ம டூ லென்சஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், கான்கேவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், கான்வெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் இமேஜ்னு வரப்போ டிஸ்டன்ஸை நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸை நோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ எங்கெங்கே என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் யூஸ் பண்ணுமா நெகட்டிவ் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் கார்ட்டீசியன் நியூ கன்வென்ஷன். கார்ட்டீசியன் கன்வென்ஷன் அப்படின்னு சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே லென்ஸோட லெஃப்ட் சைடு நம்ம என்ன வைக்கணும், ஆப்ஜெக்ட் வைக்கணும். எப்போயுமே ஹைட்டில் மெஷர் பண்ணால் ப்ளஸ்ஸு, கீழ் நோக்கி மெஷர் பண்ணால் மைனஸு. எப்போயுமே அதாவது லென்ஸோட லெஃப்ட் சைடு போனோம்னா ப்ளஸ்ஸு, லென்ஸோட ரைட் சைடு வந்தால் அது மைனஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஷார்ட் மெத்தடில் ஒரு ஹிண்ட்ஸ் சொல்கிறோம். ஷார்ட் மெத்தட் அதாவது இதெல்லாமே இப்போ பார்த்த சைன் கன்வென்ஷன், அதாவது சைன் கன்வென்ஷன் மெத்தடை ஷார்ட் மெத்தடை சுருக்கி நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு லென்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது சைன் கன்வென்ஷன் மெத்தடை நம்ம ஷார்ட் மெத்தடில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸும் வந்தால், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸும் வந்தால் ஆல் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு. எல்லா லெட்டருக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் யூஸ் பண்ணோம். அதாவது ஏதாச்சும் சம்ஸில் ப்ராப்ளம்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எல்லா லெட்டருக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம், ப்ளஸ் யூஸ் பண்ணோம். மீதி எல்லா லெட்டருக்கு முன்னாடி ப்ளஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் யூங்கிற லெட்டருக்கு முன்னாடி மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மைனஸ் யூஸ் பண்ணோம். யூங்கிற லெட்டருக்கு முன்னாடி மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மைனஸ் யூஸ் பண்ணோம். அதாவது யூங்கிறது ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே கான்கேவ் லென்ஸ் வந்திருந்தா எல்லா லெட்டருக்கு முன்னாடி மைனஸ் யூஸ் பண்ணோம். வேணா ஹச்சுக்கு முன்னாடி மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ப்ளஸ் யூஸ் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு மெத்தடை நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நல்லா நோட் பண்ணி மெஷர் பண்ணி படிச்சுக்கணும். இதுதான் சைன் கன்வென்ஷன், அதாவது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை ஷார்ட் மெத்தடில் நம்ம சொல்லலாம். டூ லென்ஸுக்கு சொல்லலாம். கான்வெக்ஸ் லென்ஸ்னு வந்தால் எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணணும், யூக்கு முன்னாடி மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ எல்லா லெட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யூ ப்ளஸ் பண்ணணும், யூங்கிற லெட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுது, மைனஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் வந்திருந்தால் எல்லா லெட்டருக்கு முன்னாடி மைனஸ் யூஸ் பண்ணோம். அதே ஹச் லெட்டருக்கு முன்னாடி மட்டும் என்ன யூஸ் பண்ணோம், ப்ளஸ் யூஸ் பண்ணோம். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம கான்கேவ் லென்ஸோட யூஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் லென்ஸோட ஃபார்மை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வரக்கூடிய லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் லென்ஸ் வந்திருந்தால் அப்போ ப்ராப்ளம்ஸ், லென்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தால் அங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கான்கேவ் லென்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், கான்வெக்ஸ் லென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.